தாயக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது மிக முக்கியமான விடயமாக இலங்கையில் சூடு பிடித்திருக்கிற விஷயம் இந்த ரணிலின் கைது தொடர்பான விஷயம். உண்மையிலேயே ரணில் ஒரு மேட்டுக்குழு குடி அரசியலைத்தான் அவர் செய்து கொண்டிருந்தவர். அவருக்கு இந்த ஏழை எளிய மக்கள் இந்த முறையில் அல்லது சாதாரண இலங்கை பிரஜைகள் எவ்வாறான நாளாந்த பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது என்ற அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பார். இப்போது ஓடமும் ஒரு நாள் கப்பலில் வரும், கப்பலும் ஒரு நாள் ஓடத்தில் வரும் என்ற மாதிரி ரணிலுக்கும் சிறைச்சாலை கம்பிகளை எண்ண வேண்டிய சூழ்நிலை வருகின்ற போதுதான் ரணில் இப்படியும் ஒரு உலகம் இருக்கின்றதை புரிஞ்சு கொண்டிருப்பார் என்று நினைக்கின்றார். இதுவரை காலமும் மேட்டுக்குடி அரசியலில் இருந்து கொண்டு தாங்கள் ஆள பிறந்தவர்களாகவே தங்களை நினைச்சு கொண்டிருந்த அந்த மனோநிலை அவருடைய 76 வயதுகளில் அவர் சிறைச்சாலைக்கு போக வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் அவர் மீது பாரிய மத்திய வங்கி நிதி மோசடி போன்ற பாரிய வழக்குகள் இருக்கின்ற போதிலும் இந்த பிரச்சனை என்றது இப்போ இவரை கைது செய்திருக்கிற பிரச்சனை என்றது ஒரு சாதாரண பிரச்சனை, அது பெரிய பரதுரமான பிரச்சனையாக பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒரு ஜனாதிபதி இந்த ஆட்சி காலத்தில் அவருடைய 5 வருடமோ 6 வருடமோ அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் தனிப்பட்ட விஜயத்தை மேற்கொண்டாலும் சரி அல்லது அரச விடயமாக விஜயத்தை மேற்கொண்டாலும் சரி, அது ரெண்டும் ஒரு வகையாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். என்னென்று சொன்னால், ஒரு ஜனாதிபதி ஒருத்தர் அவர் கொண்டு ஒரு புரோட்டோகால் இருக்கும். அந்த அடிப்படையில் அவர் தான் தன் நாளாந்த வாழ்க்கையில் கூட பலதை தியாகம் செய்து தான் வாழ்கின்றார். இந்த தியாகம் என்ற சொல்லு கொஞ்சம் வித்தியாசமாக உணரக்கூடிய மாதிரி இருக்கும். அவருக்கு ஆடம்பரமான லக்ஸரியான வாழ்க்கையில் வாழ்ந்தாலும் கூட அவர்களின் நாளாந்த நடவடிக்கையை அவை நினைச்ச மாதிரி அந்த புரோட்டோகாலுக்கு மீறி அவர்கள் செய்ய முடியாது. அதால் தான் நான் சொல்கிறேன், அவர்கள் அந்த சில தியாகங்களை செய்ய வேண்டி இருக்கு. இப்போ சாதாரணமாக என்ன சாப்பிட்றன்றதுல கூட அவைகளுக்கு சில வரையறை இருக்கும். இப்போ நினைச்ச மாதிரி ஒரு கடையில் போய் அவர் தான் விரும்பிய சாப்பாட்டை சாப்பிட்டு போகல, அதை அந்த புரோட்டோகால் அனுமதிக்காது. என்னென்னு சொன்னால் அவருடைய அந்த அவருக்கு அதால் ஏதேனும் ஒரு உடல் உபாதையோ அல்லது உயிர் அச்சுறுத்தலோ வரமாக இருந்தால் அதற்கு இந்த புரோட்டோகால் பதில் சொல்ல வேண்டி வரும். ஆகவே அவர் தன்னுடைய அந்த ஆட்சி காலத்தில் என்னதான் நிறைவேற்ற அதிகாரமுள்ள ஜனாதிபதியாக இருந்தாலும் பாதுகாப்பு என்ற அடிப்படையில் அவரை சில வரையறைகள் கட்டுப்படுத்தும். அந்த அடிப்படையில் இப்போ ஜனாதிபதி ஒருத்தர் ஒரு 4 நாள் லீவை போட்டுட்டு அவர் பேக்கை கொண்டு பஸ்ஸில் ஏறி தான் 4 நாள் லீவ் பண்ணிட்டு போய் யாழ்ப்பாணத்தில் கொழும்புலேருந்து யாழ்ப்பாணத்தில் தான் நினைச்ச மாதிரி ஒரு கோயிலில் சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு அதில் கோயிலில் உள்ள ஒரு விடுதியில் படுத்திருந்துட்டு போயிடார். அப்போ அதுக்கண்டு சில வரையறை இருக்குது. அவர் லீவில் வந்தாலும் அவருடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் அவருடைய அந்த படைப்பட்டாளங்கள் அவரோட நகர். அவை அவர் லீவில் வந்தாலும் அந்த செலவு அரசு தான் செய்ய வேண்டியிருக்கு. அது ஒரு நாட்டின் அதிபர் தலைவர்களுக்கு அது ஆறாக இருந்தார். அதுக்கு அந்த அரசாங்கம் அவருடைய ஆட்சி காலத்தில் செய்ய வேண்டிய கடமைப்பாடு அவைகளுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இப்போ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா லண்டனுடைய அவருடைய மனைவியாருடைய அந்த பட்டமளிப்பு, அதாவது கௌரவ பட்டமளிப்பு நிகழ்வில் அவர் கலந்து கொள்ள வேண்டிய தேவை
நிச்சயமாக அது தேவைதான். என்றால் மனைவியினுடைய அந்த கௌரவ பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. இப்போ அதுக்கு போகணும்னு சொன்னால் அது அவருடைய அரச செலவீனம், அது செய்யப்படுவது தவிர்க்கப்பட முடியாது. அவர் இந்த படப்பட்டாங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு அவர் ஒரு 8 பேரையோ 10 பேரையோ அவருடைய பாதுகாப்பு, அவருடைய தனிப்பட்ட வேலை செயற்பாடுகள், அந்த தனிப்பட்ட அரச வேலைகளுக்குரிய இது விடயங்களை கவனிப்பவர்கள், அவருடைய பர்சனலான வேலை செய்பவர்கள், அவர்கள் அதோடு நகரும் போது அது அரசாங்கத்தால் அவருக்கு ஒதுக்கப்படுற அந்த ஒரு குறுகிய ஆளணி என்றாலும் கூட அதை கூட்டி சென்று அவர் அங்கே தங்குகிற இடங்கள், அவருடைய பாதுகாப்பு, ஏனைய விடயங்களை அரசாங்கம் தான் அந்த காலத்திலும் கவனிக்கப்படும். தனிப்பட்ட விஜயமாக போயிருந்தாலும் கூட அது அரச முறை விஜயமாகத்தான் கருதப்படணும். அதற்காக அவர் அரச செலவுன்றதற்காக அவர் ஆடம்பரமான கேளிக்கை கூத்துகள் எல்லாம் அவர் செய்ய முடியாது. ஒரு வரையறுக்கப்பட்ட முறையில் அவர் சில நடவடிக்கைகளை செய்வதற்கு அவருடைய ஆட்சி காலத்தில் அவருக்கு அந்த அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும். நிச்சயமாக அது மாற்று கருத்து இல்லை. அந்த அடிப்படையில் தான் ரணில் சொல்லியிருக்கிறார் நீதிமன்றத்துக்கு இல்லை, நீதிமன்றத்துக்கும் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். கைது செய்யப்பட்ட குற்ற விநாயகரையோ அதில் சிஐடி பிரிவினருக்கும் சொல்லியிருக்கிறார். ஒரு அரச தலைவருக்கு தனிப்பட்ட விஜயம் அரச விஜயம் என்ற ட்ரெண்ட் இல்லை, அது எல்லாமே உண்டு தான். ஆகவே ரணில் மீது இவ்வாறான பாரிய குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற போது இந்த சின்ன விடயத்துக்காக ஏன் கைது செய்தார்கள்? உங்களுக்கு தெரியும், பிள்ளையான் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட விஷயம் அந்த கிழக்கு மாகாணத்துக்குரிய அந்த துணைவேந்தர், பல்கலைக்கழக துணைவேந்தர் அவருடைய அந்த கடத்தல் கொலையில் இவர் மீது சந்தேகம் இருக்கின்ற பேரில் தான் இவர் கைது செய்யப்பட்டது. இன்றைக்கு கைது செய்யப்பட்டு இன்றைக்கி அவர் எவ்வளவு உண்மைகளை ஒத்துக்கொண்டு அதற்கு பிறகு அவருடைய ஆட்கள் எத்தனை பேர், சகவாடிகள் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் கைது செய்வதற்கு முன் தாங்களாகவே சரணடைந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதே மாதிரித்தான் ரணிலும் இந்த விடயத்தில் கைது செய்யப்பட்டிருந்தால் இந்த விளக்க முறையில் இருக்கின்ற காலங்களில் அவர்களிடம் இன்னும் பல விசாரணைகள் நடக்கப்பட்டு அது அவருக்கு தொடர்ச்சியான ஒரு சிறைவாசத்தை அனுபவிக்க வர வேண்டிய சூழலும், பல உண்மைகளை அவர் ஏற்றுக்கொண்டு அதற்கு எதிரான சட்ட நடவடிக்கைக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு ஆரம்ப நடவடிக்கையாக தான் நாங்கள் பார்க்க முடியும். ஆகவே அந்த விஷயம் அது சாதாரண விஷயமாக இருந்தாலும் எளிமையாக அவரை கைது செய்யக்கூடிய ஒரு சூழல் அவர்களுக்கு அந்த விடயத்தில் சில விட இருந்திருக்கலாம். அதனால்தான் மிக அவசரமாக அந்த நாட்களிலே அவரை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த விடயத்தை மையப்படுத்தி கைது செய்திருக்கிறார்கள். அந்த யூடியூபர் ஒருவர் இவர் வெள்ளிக்கிழமை நிச்சயமாக கைது செய்யப்படுவார், 14 நாட்கள் விளக்கமறியலில் இருப்பார், தான் அவ்வாறு நடக்காட்டி தன்னுடைய யூடியூப் சேனலை மூடுவேன் என்று சொல்லி சவால் விட்டது. அது அவர் அரச தரப்பு பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு யூடியூபராக இருந்தாலும், அவர்களுக்காக பொது சேவகம் செய்கின்ற ஒரு யூடியூபராக இருந்தாலும் சில விஷயங்களை ஊகிக்கலாம். சில விஷயங்களுக்குள்ள அவர்கள் முழுமையாக மூழ்கி அந்த வேலையை செய்து அதுக்குள்ளேயே 2 கலந்திருப்பவர்களால் இவ்வாறான விடயங்களை அரசியலையும் சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஓரளவு பொது அறிவும் தெரிந்த ஒரு மனிதரால் இந்த விஷயங்களை ஊகிக்க முடியும். இன்னதுக்கு இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் நடக்கும் என்றதை வச்சுக்கொண்டு சில ஊகங்களை வெளியிட்டிருக்கலாம். அது ஒரு பெரிய தவறாகவும் அது அரசாங்கம் இவ்வாறான செயல்களை திட்டமிட்டு செய்கின்றது என்ற முறையிலும் வதந்திகளை கிளப்ப முற்படுகின்றார்கள். அது எங்களை பொறுத்தவரையில் அவ்வளவுத்துக்கு அது ஆரோக்கியமான விடயமாக இருக்காது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு
சட்டங்களையும் பொது விடயங்களையும் அரசியலையும் தெரிந்த ஒரு யூடியூபரா அல்ல பொது ஒரு நபரால் இந்த விடயங்களை ஊகிக்க முடியும். எனவே இது ஒரு சாதாரண விடயமாக தான் கருதப்பட முடியும். இப்போ ரணிலை அவசரமாக கைது செய்வதற்கான காரணம் வந்து இன்னும் ஒன்றை சொல்கிறார்கள். அதில் சில உண்மைகளும் இருக்கக்கூடும். ரணில் விக்ரமசிங்காவால் இப்போது இருக்கிற அரசுக்கு ஒரு நெருக்கடிய நிலையை உருவாக்கி ஒரு ஆட்சி கவுப்பை நடத்துவதற்கு வெளிநாடு ஒன்றோடு சேர்ந்து சதியை செய்கின்றார். எனவே இவரை வெளியில் விட்டால் தங்களுடைய ஆட்சிக்கு பிரச்சனை வரும் என்றதை உணர்ந்து கொண்ட தற்போதைய அரசாங்கம் இவர் மீது இருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டை பயன்படுத்தி அவரை அவ்வாறான ஒரு அபாயமான சூழல் இலங்கைக்கு வராதபடி தடுக்கிறதற்கு அவர்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த கைதை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த கைதை தொடர்ந்து அவர் தொடர்ச்சியாக வழக்கல் முறையில் தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு சூழல். அடுத்தடுத்த இவர் மீது உள்ள குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதன் மூலம் அவர்கள் தொடர்ச்சியான ஒரு நடவடிக்கையாக இதனை மேற்கொள்ள முடியும். என்ற ரணில் உங்களுக்கு தெரியும், ரணில் மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. அது அவர்களுடைய ஜேவிபி உறுப்பினர்கள் பல சிங்கள இளைஞர்களை கூட மிக கொடூரமாக சித்திரவதை செய்து கொலை செய்த பல குற்றச்சாட்டுக்கள் அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்துக்கு இளைஞர் விவகார அமைச்சராக இருந்த இதே ரணில் விக்ரமசிங்காவின் மேற்பார்வையின் கீழ் நடந்திருக்குது என்பதை திட்டவட்டமாக அவர்கள் ஆதாரப்படுத்துகின்றார்கள். எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் ரணில் மீது தொடர்ச்சியாக இனி சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தக்கூடிய வலயத்துக்குள் அவர் தொடர்ச்சியாக இருக்க வேண்டி வரும். மத்திய வங்கி மோசடியிலும் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கிறது. அதற்கும் கடந்த காலங்களில் உள்ள அரசாங்கங்களோடு டீல் பேசி அந்த கைதிகளிலிருந்து ஒரு அரசாங்கம் மாறி மற்ற அரசாங்கம் வரைக்கும் ஒருத்தர் காப்பாற்றுகின்ற அரசாங்கம் என்னதான் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று இருந்தாலும் கூட ஒருத்தர் மீது ஒருத்தர் வசைப்பாடினாலும் ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்பு தங்களுடைய தொடர்ந்து தாங்கள் ஆட்சியிலிருந்து இன்னொரு காலத்தில் எதிர்கட்சியாக வருகின்ற போது தங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வந்துடக்கூடாது என்ற அதை கருத்தில் கொண்டு ஆட்சியில் இருக்கும் போதே முன்னைய ஆட்சியில் இருந்த அல்லது தற்போது எதிர்கட்சியில் இருக்கிற அரசாங்கத்தின் மீது அந்த எதிர்கட்சியின் மீது நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் பரஸ்பரம் டீல் அரசியலை செய்கின்ற ஒரு அரசியல் தான் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே அந்த விதமான செயல்பாடுகளில் இவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபடுவார்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஜேவிபி ஆனது தன்னுடைய கடந்த கால தன்னுடைய உறுப்பினர்களுக்கு ஜேவிபி உறுப்பினர்களுக்கு அல்லது 60,000 சிங்கள இளைஞர்களை அது 60,000 1 லட்சம் வரை என்று கூட சொல்கிறார்கள். சரியான கணக்கு வழக்கு இல்லை. இருந்தாலும் அவ்வாறான இளைஞர்களை கொண்டு குவித்த அந்த படுபாதக செயலை செய்த ரணிலுக்கு இவ்வாறான சிறை வாசம் அனுபவிப்பதொன்றும் தவிர்க்கப்பட முடியாமல் தான் இருக்கு. எனவே நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியது தான். ஆனாலும் அந்த மேட்டுக்குடி அரசியலில் இருந்தபோது அவர்கள் தங்களுக்கு ஒன்றும் சிறைவாசம் தங்களுக்கு எந்த காலத்திலும் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை. தாங்கள் ஆள பிறந்தவர்கள். இந்த ஏழை எளிய மக்கள் அல்ல சாதாரண மக்கள் அவர்கள் இந்த பிரச்சனைகளை தினம் முகம் கொடுக்கட்டும் என்றதை பற்றி அவர்கள் கருத்தில் கொள்வதே இல்லை. எனவே அந்த நிலைமையும் மாறும். யாரும் ஒரு சட்டத்திற்கு கட்டப்பட்டவர்கள் என்றதை இன்றைய இந்த கைது எடுத்து கூறியிருக்கிறது. அவர்களால் ஒரு நாள் கூட அந்த சிறைவாசத்தை அனுபவிக்க முடியாமல் அன்றே அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் ஓரளவு சௌகரியமாக
இருக்க அதற்காக சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு சென்று பின்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர் இப்போது அந்த சிறைச்சாலையில் உள்ள அந்த அசௌகரியங்களை எதிர்கொள்ளாமல் வைத்தியசாலையில் அது நல்ல வசதியாக வாழக்கூடிய நிலையோடு அவர் வாழ்ந்து வருவார். இருந்தாலும் அந்த ஒரு சில நாட்களுக்கு கூட அந்த சிறைவாசத்தை அனுபவிக்க விரும்பாத இந்த மேட்டுக்குடி அல்லது அரசியல்வாதிகள் இந்த சிறைச்சாலையில் சாதாரண விடயங்களுக்கெல்லாம் கைது செய்யப்பட்டு பல நாட்களாக வருடக்கணக்காக இந்த சிறைகளில் அந்த கொடுமையை அனுபவிக்கும் ஏழை எளிய மக்களை பற்றி ஒரு கணம் கூட சிந்திக்க தவறுவதே. இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட பல இளைஞர்கள் இன்றும் குற்றங்கள் நிரூபிக்கப்படாமல் பல ஆண்டுகளாக சிறைவாசம் அனுபவித்து வருகின்றார்கள். எனவே அவர்களுடைய நிலையை பற்றி இந்த மேட்டுக்குடி அரசியல்வாதிகளால் ஏன் சிந்திக்க முடிவதில்லை? எனவே இந்த விடயம் இவ்வாறு தான் இருக்கின்றது. இந்த அடுத்த விடயமாக இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பான விஷயம் ஒன்று இப்போது முக்கிய கவனத்தை ஈர்த்து நிற்கின்றது. இப்போது இந்த செம்மணி புதைகுழியை அகழ்வாராய்ச்சி செய்கின்றவர்கள் அல்லது அதோடு ஈடுபடுகின்றவர்கள் அல்லது எங்களுடைய மக்களும் மிக தமிழர்களுக்குரிய அந்த ஒரு தமிழர்களுக்கு நடந்த அநீதி வெளியில் வருகின்றது என்பதை என்ற அந்த விடயத்தை முன்னிறுத்தி அந்த செம்மணியில் உள்ள அந்த எலும்புக்கூடுகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இப்போது 150 எலும்புக்கூடுகளுக்கு மேலே அந்த அகழ்வாராய்ச்சியில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை அவசரப்பட்டு எடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த சாட்சியம் அதில் இருக்கின்றது எங்களுக்கு தெரியும். இப்போ எடுக்கப்பட்ட அந்த எலும்புக்கூடுகள் ஒரு பன்னாட்டு சர்வதேச விசாரணைக்கு சாட்சியமாக பயன்படுத்தக்கூடிய நிலையில் இவர்கள் அந்த பன்னாட்டு நிபுணத்துவ அறிவை பயன்படுத்தி அந்த துறைசார் அறிஞர்களின் ஆலோசனை பெற்று அல்லது அவர்களின் அந்த தொழில்நுட்ப அறிவு கூடாக அவர்கள் முன்னிலையில் இந்த சாட்சியங்கள் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டு எடுக்கப்பட்டு ஆவணப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படுகின்றதா என்பதை நாங்கள் பல தடவை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இப்போது நாங்கள் 150க்கு மேற்பட்ட உடலங்களை எடுத்திருக்கிறோம் என்பது இப்போ எங்களுடைய இன விடுதலைக்காக போராடுகின்ற எங்களுக்கு ஒரு சாதகமான பக்கம் என்ற முறையில் நாங்கள் ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடும். ஆனால் எடுக்கப்பட்ட இந்த சான்றுகள் ஒரு சரியான நிபுணத்துவம் வாய்ந்தவர்களால் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டு அது சரியான முறையில் ஆவணப்படுத்தப்பட இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு சர்வதேச நிபுணத்துவம் வாய்ந்தவர்களால் முன்வைக்கப்படுமாக இருந்தால் இந்த சாட்சியங்கள் அவ்வளவுமே வீணாக போய்விடும். ஆகவே அதற்கு பிறகு நான் மீண்டும் ஒரு முறை இந்த உடல எச்சங்களை நாங்கள் சாட்சியமாக்க முடியாது. ஆகவே இந்த அகழ்வாராய்ச்சியில் ஈடுபடுகின்ற அந்த நிபுணர்களும் அதற்குரியவர்களும் அதற்கு ஒத்தாசையாக இருக்கிறவர்களும் நிச்சயமாக இதை ஒரு பன்னாட்டு தொழில்நுட்ப துறைசார் அறிஞர்கள் முன்னிலையில் அவர்களின் ஆலோசனைக்கு அமைவாக அவர்களை ஈடுபடுத்தியே அந்த அகழ்வை செய்து அதை சாட்சியமாக ஆவணப்படுத்த வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே அது அவ்வாறு செய்யப்பட்டால்தான் என்றும் அது எங்களுக்குரிய இனப்படுகொலைக்கான சாட்சியமாக அதனை நாங்கள் பாவிக்க முடியும். எனவே இந்த விஷயத்தில் இந்த அகழ்வாராய்ச்சி அகழ்வை செய்கின்ற அந்த
சம்பந்தப்பட்டவர் அனைவருக்கும் எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக நாங்கள் விடுக்கின்றோம். நிச்சயமாக நீங்கள் இந்த அவசர அவசரமாக 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டம் 150 160 என்று சொல்லி எண்ணிக்கை அடிப்படையில் நீங்கள் இந்த சாட்சியங்களை ஆவணப்படுத்துவதை நிறுத்தி தயவு செய்து அதற்கு எந்த அவசரமும் தேவையில்லை. இப்போது அங்கே இருக்கிறது என்பது எங்களுக்கு வடிவாக தெரியும். நீங்கள் விரும்பினால் அதை ஸ்கேன் பண்ணி கூட இன்னும் அந்த அடையாளப்படுத்தி கொள்ளலாம். அதற்கு பின்பு நீங்கள் பன்னாட்டு நிபுணத்துவ அறிவு உடையவர்களின் முன்னிலையில் அவர்களுக்கூடாகவே அவர்களின் ஆலோசனைக்கு அமைவாகவே இந்த அகழ்வை செய்தி அதை சாட்சியமாக ஆவணப்படுத்தி கொள்ளுங்கள் என்பதுதான் எங்களுடைய மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோள். இல்லை என்றால் எங்களுக்கு இது ஒரு பிரயோசனமற்ற முயற்சியாக போய்விடும். எங்களுக்கு கிடைத்த ஒரு பல்வேறுபட்ட புதைகுழிகள் எங்களுடைய தாய பிரதேசத்தில் இருந்தாலும் கூட இதற்கு இது ஒரு நல்ல ஆதாரமான சான்றாக கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த தொடர்ச்சியான வழக்கு 96ஆம் ஆண்டு கிருசாந்தி வழக்கில் தொடங்கி சோமவன்ச அமரசிங்கா என்ற அந்த அவருடைய அந்த தீர்ப்பின் மூலம் அது உறுதிப்படுத்தப்பட்டது. இராணுவத்தினால தான் அங்கே பல நூற்றுக்கணக்கான மக்கள் 400-500 வரையிலான மக்கள் கொல்லப்பட்டு அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறார் என்பது இராணுவத்தாலேயே அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். ஆகவே அந்த தொடர்ச்சியாக வருகின்ற இந்த விஷயங்களை நாங்கள் மிக முக்கியமான சாட்சியாக இருக்கின்ற இந்த செம்மணி விவகாரத்தை எங்களுடைய இன அழிப்புக்கான மிக முக்கியமான மூலமான ஒரு ஆதாரமாக கொள்ள முடியும் என்றதால் இந்த விஷயத்தில் பன்னாட்டு நிபுணத்துவ அறிவு பெற்றுக்கொண்டு நாங்கள் தொடர்ச்சியாக செய்வதுதான் மிக 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 பொருத்தமானது. எனவே இந்த விஷயத்தை நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அது தவிர இந்த 1987ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் கொண்டு வரப்பட்ட இந்த வடக்கு கிழக்கு மாகாண சபை முறைமையானது, இணைந்த வடக்கு கிழக்கு என்ற அந்த மாகாண சபை முறைமையானது அதற்கு பின்பு தமிழர்களுடைய ஆயுத போராட்டம் எந்தவித முன்னேற்றத்தையும் அடையவில்லை என்று பல விமர்சகர்கள் கருத்தை முன்வைக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், 1987ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட இலங்கை இந்திய ஒப்பந்தம் அது தமிழர் தரப்பால் அந்த ஒப்பந்தம் உருவாக்கப்படவும் இல்லை, அதில் கைச்சாத்திடவும் இல்லை. அது இலங்கை நாட்டிற்கும் இந்திய நாட்டுக்கும் இடையில் நடந்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அது எங்களுடைய இனப்பிரச்சனையை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக, இந்திய அரசாங்கம் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தங்களுக்கு சார்பான ஒரு முறைமையை கொண்டு வருவதற்கான ஒரு 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 அழுத்தமாகத்தான் அந்த தங்களுக்கு சார்பாக இலங்கையை எப்போதும் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை கொண்டு வந்தார்கள். அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்ட இபிஆரில் குறிப்பாக வரதராஜ பெருமாள் கூட இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்றது இந்திய அரசாங்கத்தை நம்பி நாங்கள் நடுவு தெருவில் விடப்பட்டோம் என்ற அந்த ஒரு கூற்றை அவர் முன்மொழிந்திருக்கிறார். ஆகவே அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் மூலம் வடக்கு கிழக்கை ஆட்சி செய்த வரதராஜ பெருமாள் கூட அது பிரயோசனமற்றது என்றதை மிக தெளிவாக சொல்லியிருந்தார். விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் அந்த நேரத்தில் அவர்கள் இராணுவ பலத்தை நம்பித்தான் அவர்கள் தங்களுடைய நடவடிக்கையை செய்திருந்தார்கள். அவை இராணுவ பலம் இருக்கின்ற போது நாங்கள் இந்த 13ஆம் திருத்தச் சட்டத்தை இன்றைக்கும் சொல்கிறாங்க. 13ஆம் திருத்தச் சட்டம் என்றது தமிழ் மக்களுக்கு ஒரு காலமும் தீர்வாக அமைய முடியாது. ஆனால் இலங்கையில் இப்போது நடைமுறை இருக்கிற சட்டங்களில் அந்த இலங்கை 13ஆம் திருத்தச் சட்டம் உள்வாங்கப்பட்டுள்ளதால் அது அமுல்படுத்தப்பட வேண்டும் என்றதுதான் எங்களுடைய கோரிக்கையை ஒழிய, அது எங்கள் தரப்பால் முன்வைக்கப்படுற கோரிக்கையை ஒழிய நாங்கள் அதை ஒரு ஆரம்ப புள்ளியாகவோ அல்லது இறுதி புள்ளியாகவோ அல்லது தமிழர்கள் பிரச்சனைக்குரிய தீர்வாகவோ அதை கொள்ளவில்லை. ஆகவே விடுதலை புலிகளை பொறுத்தவரையில் அவர்கள் இராணுவ ரீதியான
முயற்சியில் நாட்டை பிடிக்கணும், தமிழர்களுக்கு தனி நாட்டை அமைச்சு கொள்ளணும் என்ற அந்த முனைப்போடு அவர்கள் போரிட்டவர்களால் இந்த தமிழர்களின் நலனை முன்னிறுத்தாமல் தனியே இந்திய அரசாங்கம் தன்னுடைய நலனை முன்னிறுத்தி கொண்டு வரப்பட்ட இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு தமிழர்கள் சிறப்பில் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்வரவில்லை. ஆனால் விடுதலை புலிகள் இராணுவ ரீதியாக பலம் பெற்று பிற்காலத்தில் அவர்கள் ஒரு நிழல் அரசை நிறுவி அவர்கள் ஒரு பலமிக்க இராணுவமாக இந்த ஒரு தனி நாட்டை அடையக்கூடிய தருவாய்க்கு அந்த விடுதலை போராட்டத்தை மிக உச்சக்கட்டத்துக்கு வளர்த்திருந்தார்கள். அவை அவ்வாறான ஒரு சூழலில் இருக்கிற ஒரு இராணுவ கட்டமைப்புள்ள ஒரு விடுதலை புலிகள் போராளி கட்டமைப்பால் இவ்வாறான உப்புச்சப்பில்லாத இந்த 11ஆம் திருத்தச் சட்டத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? அது இப்போது அந்த விடுதலை போராட்டம் அந்த ஆயுத வழி மகுநீக்கப்பட்டிருக்கிறன்றதற்காக நாங்கள் 87ஆம் ஆண்டு நின்ற அந்த வரலாற்றை அல்லது அந்த காலத்துக்கு தான் நாங்கள் திரும்பி போயிருக்கிறோம்ன்றதை வச்சு விஷமத்தனமான கருத்துக்கள் பரப்ப முடியாது. ஏனென்றால் அந்த விடுதலை போராட்டம்தான் ஒரு விடுதலை வென்றெடுக்கக்கூடிய அந்த அளவிற்கு வளர்ந்து நின்றது என்பதை நாங்கள் கருத்தில் கொள்வோம். உலக ஒழுங்குன்றது பொருண்மிக சுரண்டலை அடிப்படையாக கொண்டு தான் வடிவமைக்கப்படுகின்றது. அதில் அரசியலில் சொல்வார்கள், அரசியலில் யாரும் நிரந்தரமான எதிரியும் இல்லை, நிரந்தரமான நண்பனும் இல்லை, நிரந்தரமான நலன்கள் தான் அங்கே முக்கியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் விடுதலை புலிகளும் இந்த 2009ஆம் ஆண்டு ஒரு கதைக்கு அந்த முற்றுகையிலே இருந்து அவர்கள் மீண்டும் மீண்டெழுந்து வந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் இன்றைய இந்த 15 வருஷ காலத்துக்குள் அவர்கள் எத்தனையோ விடயங்களை கடந்து போயிருப்பார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசம் சர்வதேச தலையீடுகள் எங்களுக்கு அளவுக்கு மிஞ்சி இருந்ததால் நாங்கள் ஒரு போர் மௌனிப்பு என்ற நிலையை நோக்கி நகர வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளே போயிட்டோம். ஆனால் அது அப்படி போயிட்டன்றதுக்காக நாங்கள் விஷமத்தனமாக 87ஆம் ஆண்டுக்கு பின்னர் நாங்கள் எந்தவித முன்னேற்றத்தையுமே காணவில்லை என்று கதைப்பது குதர்க்கமானது, விஷமத்தனமானது. ஆகவே அது ஒரு காலத்தின் பதிவு. அந்த அந்த அன்றைய காலத்தின் இளைஞர்கள் அவர்களின் அறிவு எட்டியபடி அவர்கள் தங்களுடைய ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்து அது ஒரு நிழல் நிர்வாகத்தை உருவாக்கி அவர்களால் ஒரு ஆட்சி கட்டமைப்பை நடத்தி அவர்கள் தங்களால் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார். ஆகவே அது பிற்காலத்தில் அந்த சர்வதேச சூழல்கள் எங்களுக்கு சாதகமாக போய் அது ஒரு மகுனிப்பு நிலைக்கு வந்தது என்றது அது வேறு விடயமாக இருந்தாலும் கூட எப்போதும் உலக ஒழுங்குன்றது ஒரு நிலையில் இருக்க போகிறதில்லை. அது இன்றைக்கு இந்த எங்களுடைய தனிநாட்டு கோரிக்கையை அங்கீகரிக்காத நாடுகளும் கூட இன்னொரு காலத்தில் தங்களுடைய தேவை, தங்களுடைய நலன்கள், தங்களுடைய பொருண்மிக சுரண்டல்களுக்கு இலங்கை இரண்டுபட்ட நாடாக இருப்பதுதான் பொருத்தம் என்று நினைத்தால் இலங்கையை அவர்கள் 2 நாடாக அங்கீகரித்துட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. எனவே அவ்வாறான அந்த குதர்க்கமான கருத்துக்களை வைப்பவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் திரு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் மீது அவர்கள் இராணுவ தீரை மட்டும் நம்பியிருந்தார் அல்லது அவர் சமரசத்துக்கு தயாராக இருக்கவில்லை, அவர் தன்னுடைய கொள்கையில் மட்டும் பிடிவாதமாக இருந்தார் என்று முன்வைக்கின்ற கருத்துக்கள் அது ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய தனித்துவமான பண்புகள். தான் எடுத்துக்கொண்ட இலட்சியத்துக்கு உண்மையாக இருத்தல், தன்னுடைய மக்களுக்கு உண்மையாக இருத்தல், தன்னுடைய கொள்கையில் சமரசம் செய்யாத ஒரு தலைவனாக இருக்க வேண்டியதெல்லாம் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய தனித்துவமான பண்புகள். அவ்வாறான அந்த தனித்துவத்தை யாரும் பெற்றுவிட முடியாது. எங்களுடைய தலைவர்களும் சரி, அல்ல அயல் நாட்டில் அல்லது எங்கள் நாட்டில் இருக்கிற ஏனைய தலைவர்களும் சரி, எவ்வளவு தங்களுடைய சுயநலத்துக்காக எவ்வளோ சமரசத்தை செய்து கொள்கிறார் என்பதும் தங்களுடைய மக்களுக்கு உண்மையாக நடந்து கொள்வது என்பதையுமே நாங்கள் நேரடியாக கண்கூடாக பார்த்துக்கொள்கின்றோம். அவ்வாறான உலகத்தில் இவ்வாறான ஒரு தலைவர் இருக்கின்றார் என்பதையும் நாங்கள் சொல்லும்போது பெருமைப்பட வேண்டும். அது போராட்டம் முடிவப்படி இருந்தது என்பதல்ல பிரச்சனை. அது ஒரு காலத்தில் அது சர்வதேச சூழல்கள்
அது எங்களுடைய தலைவிதி அப்படி போய்விட்டது ஒழிய. ஆனால் அந்த தலைவனில் மட்டும் குற்றம் சொல்லுவது அல்லது ஒரு விடுதலை புலிகள் அமைப்பில் மட்டும் குற்றம் சொல்லுவது தவிர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் நிறைய விஷயத்தை சாதித்து காட்டியிருக்கிறார். தமிழ் சமூகத்துக்களில் உள்ள சமூக வேண்டத்தகாத விஷயங்களையும் அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். நாடு என்ற முறையில் ஒரு தனி நாட்டுக்கான விடயங்களை முன்னகர்த்துவதிலும் அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார். எனவே அந்த விஷயங்கள் எல்லாம் சாதித்து ஒரு ஒரு அறுவடைக்கு தயாராக இருந்த காலத்தில் தான் ஒரு சர்வதேச சதி மூலம் நாங்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த விஷயத்தை மட்டும் கருத்தில் கொண்டு ஒரு குதர்க்கமான கருத்தை தெரிவிக்கும் இந்த ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்வுகளை செய்வதை தவிர வேறு என்ன பிரயோசனமான வேலைகளை இந்த இனத்துக்காக செய்திருக்காங்க என்பதையும் நாங்கள் அவர்களிடம் கேள்வியாக முன்வைக்க விரும்புகின்றோம். இந்த ஆய்வுகளை பிழை சரி என்றதை ஆய்வு செய்பவர்கள் அந்த ஆய்வை தவிர இந்த இனத்திற்கு அவர்கள் சாதகமான விஷயங்கள் அல்லது இந்த இனத்துக்கு மிக முக்கியமான தேவையான விஷயங்களை அவர்கள் இன்னத்தை செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் இங்கே கேட்க விரும்புகின்றோம். எனவே அந்த விஷயம் அவர்களுடைய அந்த காலத்துக்கு அமைவாக அவர்கள் ஒரு காலத்தில் இந்த விடுதலை போராட்டங்கள் பல நாடுகள் விடுதலை போராட்டங்கள் அடைந்து தனி நாடுகளாக பிரிந்து போயிருக்கின்றன. அந்த காலத்தில் தான் எங்களுடைய விடுதலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அது பின்பு 90ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த உலக ஒழுங்கு மாறி பின்னுக்கு ஒசாமா பின் லாடன் அந்த தாக்குதலின் மூலமும் சில மாறுபட்ட சூழல்கள் உருவான போதிலும் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் அந்த ஜனநாயக வழிக்கு திரும்பினால் நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய போராளிகள் அல்லது எங்களுடைய மக்கள் எங்களுடைய அமைப்பே சில தடுமாற்றங்களுக்கு உட்படுத்தப்படும். ஏனென்று சொன்னால் அதுதான் இந்த உலகம் ஒழுங்கு ஜனநாயகம் என்று அழகாக இந்த உலகம் சொல்கின்ற அந்த சொல்லுக்கு பணநாயகம்தான் அங்கே மூல காரணமாக இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய போராளிகளையும் எங்களுடைய மக்களையும் பணத்தின் மூலம் விலை கொடுத்து வாங்குவார்கள். அதை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியது. எங்களுடைய இந்த ஆயுத போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலப்பகுதியிலேயே பல போராளிகளை அவ்வாறு பணம் கொடுத்து ஆசை வார்த்தைகளை காட்டி மயக்கி தங்களுடைய அந்த எங்களுடைய கொள்கைக்கு எதிராக அவர்களை மாற்றியிருக்கிறார்கள். அவை இது ஆயுத போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்திலே இது நடந்திருக்கு என்று சொன்னால் ஜனநாயக வழிக்கு திரும்பினால் நிச்சயமாக தான் நடத்தும். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இலங்கையில் கோத்தபாய ராஜபக்ச ஆட்சியில் இருந்த காலத்தில் 69 லட்சம் வாக்குகளை பெற்று வந்த கோத்தபாய ராஜபக்ச 2 வருடங்களிலே நாட்டை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கியதற்கு காரணம் மேற்குலகமும் அதற்கு ஆதரவான சக்திகள். அவர்கள் ஒரு ஆட்சி கோப்பை 69 லட்சம் வாக்குகளை பெற்று வந்த ஒரு ஜனாதிபதியை மிக இலகுவாக 2 வருடங்களில் அடித்து தட்டினார்கள். இதே மாதிரி பங்களாதேஷில் இதே இராணுவ அங்கே ஒரு ஜனநாயக புரட்சியை நடத்தி அங்கே இந்த ஷேக் ஹசீனாவை அந்த நாட்டிலிருந்து விரட்டி அடித்து அங்கே ஒரு ஆட்சி கவுப்பை செய்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். ஆகவே இங்கே ஜனநாயகம் என்ற பேரில் நடக்கின்ற பணநாயக திருவிளையாடல்கள் பலது. ஆகவே அந்த திருவிளையாடலுக்கு நாங்கள் உள்ளாக்கப்படுவோம் என்பதை தெரிந்ததால் தான் தலைவர் பிரபாகரன் அந்த ஜனநாயக வழிக்கு திரும்புவதில் ஒரு மட்டுப்பாடான கொள்கையை கொண்டிருந்தார். அவர் நிச்சயமாக நம்பினார் இராணுவ வழியின் மூலம் தங்களுடைய தீர்வை பெறலாம் என்று. ஆனால் அதை வெளிப்படையாக அவர் காட்டிக்கொண்ட போதிலும் உள்ளக ரீதியாக ஒரு சமஷ்டிக்கு அவர் தயாராகவே இருந்திருப்பார் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஏனென்று சொன்னால் சமாதான காலத்தின் போது சில கேள்விகளுக்கு அவர்கள் கனேடிய சமஷ்டியை பரிசீலிப்பதற்கு அல்லது படித்து அறிவதற்கு ஆர்வம் கொண்டிருந்தார்கள் என்பதையும் நாங்கள் இங்கே மேற்கோளிட்டு காட்ட விரும்புகின்றோம். ஆகவே அந்த கனேடிய சமஷ்டி என்றது ஒரு நாடு சமஷ்டி முறையில் அந்த கியூபெக் சமஷ்டி என்றது அந்த நாட்டில் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் அல்லது ஜனநாயக கருத்துக்களின் வாக்கெடுப்பின் மூலம்
அவர்கள் 51 +1 வாக்குகள் அந்த நாடு தனியாக பிரிந்து போகலாம் என்றதை அந்த மக்கள் அங்கீகரித்தால் அவர்கள் தனிநாடாக பிரிந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எனவே அதே முறையிலான ஒரு சமஷ்டி முறைமையை விடுதலை புலிகள் பரிசீலிப்பதற்கும் அதை படித்து அறிவதற்கும் ஆர்வம் கொண்டிருந்தார்கள் என்பதையும் நாங்கள் இங்கே வெளிப்படுத்தி நிற்க விரும்புகின்றோம். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களுக்காக போராளிகள்.